ரேஷன்ல ரூபா வாங்கியாச்சா? ஆமாம்மா வசந்தி, கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கு. நீ வாங்கிட்டியாம்மா? நான் வாங்கிட்டேன்ல, நான் வாங்காம விட்டுருவேனா? ஆமாம்மா, 4 முடி சும்மா தெருவுக்க கிடக்க குப்பையை விடாது, காசை விடுமா என்ன? அப்படி இல்லை சின்ன பொண்ணு, எப்படியாவது நமக்கு காசு தானே, அதையே விடணும். நான்லாம் போய் டோக்கன்ல போட்டு இந்த தேதிக்கு போய் வாங்கிட்டேம்மா, காசெல்லாம் விட முடியாது. அதாக்க நானும் சொன்னேன், நீங்கள் தான் தெருவில் கிடக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட விட மாட்டீல, எடுத்து போட்டால் இடையில காசு கொடுப்பான் சின்ன பொண்ணு, அப்படிலாம் தூக்கிட்டு போவிய, அதைத்தான் நானும் சொன்னேன். இப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு, எனக்கு பயங்கரமா கோவமா வருது. சரி சரி, என்ன சண்டை போடாதீங்கம்மா. எக்க நம்ம சொர்ணா அக்காவை எங்கக்கு? அவளா? அவளுக்கு இன்னைக்கு தான் போட்டிருக்கு சின்ன பொண்ணு, ரேஷன்ல வாங்குற பொருளுக்கு தேதி, அதான் போய் வாங்கிட்டு வந்தேனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. எப்போ வருவாளோ தெரியல. ரேஷன் கடையில் இன்னைக்கு கூட கூட்டம் அடுத்த தெரு வரைக்கும் தான் நிற்கிது. ஆமாக்க, எங்க போனாதான் போனோம் வாங்கணும்னு வர முடிய மாட்டேங்க. போனால் எப்படியும் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுது. மாமா மத்தியானம் போனால் நைட்டுக்கு தான் எப்படியும் திரும்பி வீட்டுக்கே வர மாதிரி இருக்கு. காலையில் போனால் சாயந்தரம் ஆயிடுது. ஆமாம் சின்ன பொண்ணு. இக்க இனிமேலா நான் ரேஷன் கடையில் காசெல்லாம் கொடுக்குறாவன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியா சின்ன பொண்ணு? இனிமேல் காலைல எழும்புவேன், அங்கே ரேஷன் திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் உட்காருவேன், கையில் சாப்பாடையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். எடுத்துகிட்டு போனோமா, பசிச்சுச்சா 2 தடவை 3 தடவை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து இருந்துட்டு எப்போ பொருள் வாங்கியமோ வாங்கிட்டு திருப்பி வர வேண்டியதாங்க. இதுதான் என்னோட ஐடியா, பார்த்துக்கங்க. சரியான சோத்துக்கு செத்தவா. சரி காமாச்சேக்கு, அவளை விட்டு தள்ளுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேக்கு, அதை மட்டும் கூட கேட்டுக்கிறேன். என்ன வசந்தி கேட்கணும்னு நினைச்ச? கேளு. எக்க யாருக்கிட்ட வேணாலும் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னு கேளுங்க, இந்த 4 முடிக்கிட்ட மட்டும் கேட்காதீங்கக்க, வேணாம். சின்ன பொண்ணு, ஏங்க உனக்கு சும்மா இருக்கே முடியாதோ? எப்ப பார்த்தாலும் ஏன் வழியிலேயே வர? சரி சரி, கோபப்படாதீங்க, சொல்லுங்க. நேயர்களின் விருப்பம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏடி வாயை முடிட்டு போ, எனக்கு கேட்க தெரியும். ரைட்டு விடுங்க. காமாச்சேக்கா கேளுங்கக்கா, என்னன்னு சொல்லு வசந்தி. நான் தான் சொல்லுன்னு சொல்லியம்ல, நீ தான் சொல்லாம அவகிட்ட சண்டை ஓடுறது கிடக்கா. எக்கா சொல்லியும் கேட்டுக்கங்க. சொல்லுமா. எக்க, நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம்ல வாரக்குழு. ஆமா, அது இன்னும் 2 வாரத்தோட முடியுது. இந்த வாரம் நம்ம காசு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக எடுத்துடலாம். என்ன சொல்றிய? எதுக்கு வசந்தி போட்டுக்கிட்டு? ஏற்கனவே பொங்கல் செலவு இருக்கு, பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும், அப்புறம் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு நினச்சிருக்கேன், அதெல்லாம் வாங்கணும். எனக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு வசந்தி. அதனால இந்த தடவைலாம் மொத்தமாக கொடுத்து அடைக்க முடியாது. பார்த்துக்க, நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன்க்கா இப்படி சொல்றிய? எப்படியும் பொங்கல் காசு வாங்க தானே செஞ்சிருப்பிய. நான் உமா சின்ன பொண்ணு எல்லாரும் வைக்க தான் போகிறோம். நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வைங்க, இல்லைன்னா வந்து பதில் சொல்லிக்கங்க, எனக்கு தெரியாது. எக்க, நான் எப்போ இந்த 6ன்னு சொன்னேன்? ஐயே, இழுவை இழுக்கல ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாரு இழுவ, இந்த வாரம் காசு வச்சோம்னா மொத்தமாக 50,000 கிடைக்கும். ஒழுங்கா நான் சொல்லி அதை கேளு. காசை வை, நம்ம போய் கட்டிட்டு வருவோம். சார் வந்ததுக்கப்புறம் இந்த வாரம் சேர்த்து எல்லாரையும் ஒன்று திரட்டி நான் கட்டலாம்னு இருக்கேன். நீ எப்படி நான் சொல்கிறத கேட்பேன்னு சொல்லிட்டு உன் பேரை சேர்த்து சொல்லியிருக்கு. சும்மா அப்படி பாதியில் கையை விட்டுட்டு போவாத இழுவ. எக்கு, அவிய கொடுக்க மாட்டவக்கு, உங்களுக்கு தெரியதானே செய்யும். முந்தா நாள் ஒரு 100 ரூபாய் கேட்டக்கே தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ போய் கேட்டோம்னா அவ்வளோந்தான், என்ன அடிச்சே கொன்னுருவான். நான்லாம் போய் கேட்கலக்கு. ஏன் அடிச்சு அடி வாங்கி சாவு, என்னமும் பண்ணி காசு கொண்டு கட்டு, அதான் 3000 ரூபா வாங்கியிருப்பல்ல. எக்கு, அதை ஏங்கிட்டியாக்க கொடுக்காவ? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சே இப்படி பண்ணிடுறீங்களேக்கு. என்கிட்ட அவர் ஒத்த பைசா கொடுக்கலக்கு, வாங்கினது அவ்வளவா அவர் தாங்க வாங்கிட்டு போயிருக்காரு. நாடகம் போடாத இழுவ, ஒழுங்கா சொல்லிடு. அந்த கீதா கூட அவன் போறேன்னு சொன்னதுக்கு நீ அவனை அடிச்சு வீட்டில் போட்டு வேலை வாங்கியிருக்கா. வாங்கின 3000 ரூபாய் அவங்க கையில் ஒத்த பைசா நீ கொடுக்கலையாமே. எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு. கீதா தான் சொன்னான். கீதா சொன்னால? கீதா கிட்ட அவன் வரலான்னு மட்டும்தானே சொன்னான். நான் அவனை அடிச்சது, வீட்டில் வேலை வாங்கியனது எது அவளுக்கு தெரியாதே.
சொன்னா? உண்மையை சொல்லுங்க. இழுவ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. கீதா தான் என்கிட்ட சொன்னா. கீதா வான்னு சொன்னதுக்கு நீ செல்வாவை விட மாட்டேன்னு சொல்லிட்டியாம்ல, அதனால நீ போனதுக்கு அப்புறம் பின்வாசலோடி அவங்க குதிச்சு ஓடி வந்திருக்கான் கீதாக்கு பொருள் வாங்கி கொடுக்க. எக்க என்னக்க சொல்றிய? அட ஆமா இழுவ, அவன் அவ்வளோத்தையும் கொண்டு போய் அவட்ட ஒப்பிச்சிட்டு தான் அவளுக்கு ரேஷன் கடையில் பொருள் வாங்கி கொடுத்துருக்கான். நீ வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு அது கூட தெரியல. பாத்தியலாக்கு இவைய எப்படி இருக்காவனு. சரி, இப்போதைக்கு என்ன செய்ய முடியும்? அதான் 3 வாரம் லோன் இருக்குல்ல, அதை கட்டு. 3000 ரூபாய் கையில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? கட்டி முடிச்சுடு. எக்க நீங்க வேற சோதிக்கவாக்க செய்யறிய? ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவிய வேற புது பிரச்சனையே கிளப்பியாவ. இழுவே இங்க வா. என்னக்கு? ஆமா, விட்டா வந்து மடியில் உட்காந்துருவா. நீங்க தானக்கா கிட்ட வந்து உட்கார சொன்னீங்க. கிட்ட தானே வந்து உட்கார சொன்னேன், மடியிலே ஏறி உட்கார சொன்னேன். எக்க இப்ப நீங்க சொல்லுவியலாம் மாண்டீலாம். சொல்லியும் போரு. அதான் அந்த செல்வா போய் அடங்காம தானே தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் நீ மட்டும் எதுக்கு அவனுக்கு எல்லா காசும் கொடுக்குன்னு நினைக்கா? அவன் கிடக்க அவனை அந்தால விடு. இருக்க காசை கொண்டு வந்து கட்டு. 50,000 வரும்ல, அதை எடுத்துகிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்ணு. பொங்கல் வருது ட்ரெஸ் எடு, என்ன வேணுமோ நீ பண்ணிக்கலாம். எக்க அவியலுக்கு தெரிஞ்ச ஏசுவாவக்கு. ஆமாம், நீ அப்படியே அவனுக்கு பயந்து போயிடலாம் கிடக்க. சொல்லியதை கேளுமா? எக்க எனக்கும் வாங்கணும்னு ஆசையாதாங்க இருக்கு. அவன் துள்ளுவானே. இங்கே பாருமா, அவன் ஏதாச்சும் வாயை திறந்தான்னு வச்சுக்க, கீதான்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, அவன் வாயை மூடிடுவான். எக்க நான் எதுக்குக்கா அவ பேரை சொல்லணும்? துள்ளாத. நீ கீதான்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் ரேஷன் கடைக்கு போன விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சே என்னமோன்னு பயந்துட்டு உன்ட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அதுக்கு தான் சொன்னேன். ஓ அப்படி சொல்லுறியலோ? ஆனாலும் இந்த தொப்பி மண்டையனுக்கு இவ்வளவு இருக்கக்கூடாதுக்கு. அவனை நான் சும்மாயே விட மாட்டேன். அவனை அடிச்சு நொறுக்கதாங்க போறேன் இன்னைக்கு. நீ அடிச்சு நொறுக்கினாலும் சரி, இல்லை நொறுக்கிட்டு அடித்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணி தொலைங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு காசு தேவைப்படுது. ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் லோன் போட்டு வாங்கிருங்க சொல்லிட்டேன். சரிக்க, நீங்கள் சொல்லுறதும் ஒரு பக்கம் சரியாக தான் இருக்கு. பேசாமல் கனிக்கு ஒரு 1 கிராமில் ஏதாச்சும் தோடு இருந்தால் பார்த்து வாங்க வேண்டியதாங்க. ஆ பாத்தியா, நான் எப்போ உனக்கு நல்லது தான் உமா செய்வேன். சரி, நீயும் சேர்ந்து அவளுக்கிட்ட கேளு. எம்மா, அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து கூட்டணி போட்டு முடிச்சாச்சா? இல்ல சின்ன பொண்ணு. போ, இந்த சிரிப்பை பார்க்க முடியலம்மா. சின்ன பொண்ணு, லோனு வாங்குவோம் சின்ன பொண்ணு. எக்க உங்களுக்கு புரியுதா புரியலையாக்க? எல்லாருக்கும் பொங்கல் வருதுன்னு வேலை கிடக்கு, காசு வேற தேவைப்படுது வீட்டில். இப்போ போய்கிட்டு 3 வாரத்துக்கு காசு ஒன்றா வையின்னு சொன்னால் எவாலும் வைக்க மாட்டா, நானும் வைக்க மாட்டேன். ஆமாம்மா வசந்தி, இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு. இப்போ வந்துட்டு பிடிச்ச புடியில நீ கேட்டா எப்படி? எக்கு நான் அந்த சாருக்கிட்ட விசாரிச்சுட்டேக்கு. இன்னைக்கு கட்டுங்க, உடனே நாளைக்கே இல்லை நாளை கழிச்சா எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காவக்க. பணம் நம்ம போய் கையெழுத்து போட்டு வாங்க வேண்டியதான் மிச்சம். சொல்லி எதை கேளுங்கக்க. நம்ம முன்னக்கூட்டியே போய் கட்டிட்டு வந்துட்டா காசு எக்ஸ்ட்ரா தானே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா தான் வசந்தி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைச்சா அதை நம்ம தானே கட்டணும். அது இப்பவுமே எடுத்து என்ன செய்ய? வீட்டில் ஒருத்தர்கிட்டையும் சொல்லலை, நான் அவையிட்ட சொல்லி தான் முடிவெடுக்க முடியும். நான் மட்டும் எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. போன தடவை அந்த 30,000 வாங்குறதுக்கே நான் அவர்கிட்ட அத்தனை தடவை கேட்டிருக்கேன். சரி அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் சரி எல்லாரும் கொடுக்குறாவளே, நம்மளுக்கும் ஒரு செலவுக்கு ஆகுமேன்னு சொல்லி கொடுத்து வாங்கியிருக்கு. இப்போ வாங்கினாலும் அந்த 50,000 வச்சு என்னத்தை செய்ய முடியும்? நகைலாம் விற்கிற ரேட்டை பார்த்தா ஒன்றும் வாங்க முடியாது, ஒரு பவுன் கூட வாங்க முடியாது. அப்போ நம்ம இதை வாங்கி என்னத்தை செய்ய சொல்லு? நான் அவையிட்ட கேட்டுட்டு தான் வசந்தி எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். எக்க சொல்லி எதை கேளுங்கக்க. வீட்டில் அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் பெரட்டி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த காசையும் சேர்த்து அப்படியே போட்டு வாங்குங்க, நகை வாங்குறதா இருந்தா. இல்லை வேறு எதுலையாச்சும் பண்ணுங்க, இல்லை பிள்ளைகள் பேரில் போட்டு வைங்கக்க. நீ சொல்லி அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் நாங்கள் வீட்டில் கேட்கணும்ல. எக்க என்னக்க இப்படி சொல்லுறிய? ஏன் 4 முடி உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் மட்டும் போய் கொடுத்து வாங்குங்க, எங்கள் உயிரை வாங்காதீங்க 4 முடி. அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. ஐயோ ஐயோ, எழுந்துருமா?
விடிய விடிய கதை கேட்டுட்டு மறுபடி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. போட்டு ஒளிஞ்ச அந்த ஆளை. மெதுவா எந்திரி உமா. ஆமா, பார்த்து மெதுவா எந்திரிமா. எக்க எலும்பே முடியலக்க. என்ன வசந்தி நீ இப்படி மிதிச்சு தள்ளிட்டா? இப்ப பரவாயில்லையாம்மா? ஆ பரவாயில்லக்க. ஏன் 4 முடி எதுக்கு என்ன மிதிச்சு தள்ளுனிய? பின்னென்ன, இப்போதான் உன்னை பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். திருப்பி அவளோட சேர்ந்து அப்படி சின்ன பொண்ணு அப்படின்னா அதுக்கு எத்திவியலா? உன்னெல்லாம் மூக்குல 2 குத்து விட்டுருக்கணும். 4 முடி கிறக்கி தூக்கி எறிஞ்சிருவேன் பார்த்துக்கங்க. சின்ன பொண்ணு ப்ளீஸ் சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு பார்த்துக்க, அதை அடைக்கணும் சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு உதவி பண்ணு, இல்லைன்னா இந்த வருஷம் நான் பொங்கலே கொண்டாட முடியாது. எக்க என்னக்கா இப்படி சொல்லுறிய? இதை முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் கிழிச்சிருப்பா. எனக்கே இப்போ தான் சரி ஒரு 50,000 வாங்கினா நம்மக்கிட்ட இருக்க காசையும் வச்சு கொஞ்சம் நகை வாங்கலாமேன்னு பார்த்தேன். இவ்வளோகிட்ட நகை வாங்குவோன்னு சொல்லியும் பார்த்தாச்சு, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாளுவ. இவ்வளோலாம் இப்படி சொன்னா தான் ஏதாச்சும் ஒன்று வலிக்கு வருவாளுங்க. இதில் வேற இவளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சரிக்கா, இப்போ நம்மளே ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியா சின்ன பொண்ணு, நீ ஒத்துக்கிறியா? ஒருவேளை நாங்கள் ஒத்துக்கிட்டாலும் இந்த கீதா, கோமதி, ராமலட்சுமி இவ்வளவு எவ்வளவு ஒத்துக்க மாட்டாளுவ. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு கிடக்காளுக தூசி ஊதி தள்ளிடுவேன். எக்க வெறி ஆக்காதீங்கக்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏ சின்ன பொண்ணு, நான் அவளுகிட்டலாம் பேசிடுவேன். அவ்வளவு ஒன்ன மாதிரி கிடையாது, இத்தனை கேள்வி கேட்க மாட்டாளுவ. சொன்னா உடனே சரிக்கான்னு புரிஞ்சுட்டு கொடுத்துருவாளுவ. இல்லையா இதர பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காவ, நீங்கள் மட்டும் தான் கொடுக்கல, கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவளுக்கு கொடுத்து தானே ஆகணும். அப்படி கொடுத்து அப்படி நான் கட்டிடுவேன். கட்டிட்டு அவளுக்கிட்ட காசை வாங்கிட வேண்டியதான். எனக்கு தெரியாதுக்கு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரத்தில் குடும்பம் முடிச்சாலும் சரி, இல்லை 2 வாரம் சென்று முடிச்சாலும் சரி, மித்தவியே எவைட்டனாலும் பேசிக்கங்க. என்ன சின்ன பொண்ணு நீயே இப்படி சொல்லலாமா? 4 முடி டைப்பால முடிய மாத்துது. அண்ணியனே தோது போயிடுவாரு போல உங்ககிட்ட. ஏன் கஷ்டம் என்னோட சின்ன பொண்ணு. நான் வெளியில சிரிச்சுக்கிட்டே தெரியறதுனால உங்களுக்கு நான் ஒரு ஏமாளி கோமாளி மாதிரி தெரியும். வசந்தி ஏமாய் பாலியா? இல்லக்க, நான் வெளியில சிரிச்சு பேசுறதுனால உங்களுக்கு என் கஷ்டமெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என் வீட்டுக்காரவிய ஒரு நாளாச்சும் வேலைக்கு போய் பார்த்துருக்கீங்களா? ஏமா, அவர் தான் வேலைக்கு ஆளுகளை விட்டு தானே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வீடும் கட்டிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன உனக்கு? பார்த்தீங்களாக்க, வெளியில தெரியறதா உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்காண்டி எவ்வளவு கடை வாங்கி வச்சிருக்கோம்னு தெரியுமாக்க உங்களுக்கு? சரி வசந்தி அழாத, தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து காசை கொஞ்சம் கொடுங்கக்கு. இந்த வாரமே கட்டினா 2 நாளில் காசு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கான். போய் கட்டிட்டு வந்துடுவோம். ஒரு கடை தலைக்கு மேலே இருக்குக்கு, அதை கொடுக்கலைன்னா அந்த பொம்பளை இன்னைக்கு இந்த தடவை என்ன பொங்கல் கொண்டாட விடாதுக்கு. சரிம்மா விடு, நான் தாரேன். இதுக்கு போட்டுட்டு அழுவ எப்படிக்கா தருவிய? காசு இருக்கா? வேற என்னத்த செய்ய? கொஞ்சம் காசு கையில் வச்சிருக்கேன். அவியிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு லோனை முறிக்க போறேங்க, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொன்னால் அவரும் கொஞ்சம் கொடுப்பாரு. அதை வச்சு தான் கட்டணும். சரிக்கு. சரி அழாதீங்க, 4 முடி நானும் தாரேன். அப்படியா சின்ன பொண்ணு? ஆமாம், அப்புறம் என்னத்த செய்ய? இப்படி உட்காந்துல அழுதுட்டு இருக்கிய, நானும் கொடுக்குறேன், அழுவாதீங்க. ஆ சரி சின்ன பொண்ணு. உமா நீ நானும் வாயில கொண்டாந்து போடியேன், அழாதீங்க. பாத்தியா சின்ன பொண்ணு எப்படி பேசுறான்னு? ஏ உமா, உனக்கு ஏன் எதுக்கு இப்படி பேசியா? உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பொண்ணு அவியலை பத்தி. விடு, கட்டணும்னு சொல்லிட்டிய, கட்டிய. சரி விடுங்க, உங்கள் அக்கா தங்கச்சி சண்டையெல்லாம் இங்கே கொண்டு வராதிய. சரி வசந்தி அக்கா, எத்தனை மணிக்கு கட்டணும்? இன்னைக்கு காலையில் தான் சின்ன பொண்ணு ஃபோன் அடித்து கேட்டேன். ஆ என்ன சொன்னாவ? அது அது எக்க அழுவாமல் பேசுங்க எக்க, அதை எல்லாரும் கட்டுறோம்னு சொல்லிட்டோம்ல. இப்போ ஓகேவா சின்ன பொண்ணு? எம்மா பார்க்க சைக்கலை. எக்க நார்மலாக பேசுங்க எக்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பே, அப்புறம் அடிச்சு போடுவேன். ஆ சரி, ரொம்ப படம் காட்டாத, சொல்லியதை கேளு. படம் காட்டுறேனா? 4 முடி ஒருத்தரையும் காசு கொடுக்க விட மாட்டேன் பார்த்துக்கங்க. ஐயே இவன் என்ன இப்படி சொல்லியா? சரி சரி, கொஞ்சம் பொறுமையாகவே பேசுவோம். சின்ன பொண்ணு அப்படி இல்லை சின்ன பொண்ணு. இல்லை சின்ன பொண்ணு, காலையில் தான் அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் காசு வாங்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து காசை கலெக்ட் பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போகிறேன், நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ உங்களுக்கு லோன் வந்துடும் சொன்னார்.
அப்படியாக்க உடனே போட்டுறாவளா? ஆமாம் சின்ன பொண்ணு, அதனால தானே இவ்வளோ நேரம் உட்காந்து கெஞ்சிட்டு கிடக்கேன். சரிக்க, அப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து உடனே காசை கொடுத்துட்றேன். சின்ன பொண்ணு, ஒரு 10 மணிக்குள்ளே கொண்டு வந்துரு சின்ன பொண்ணு. அப்போ தான் அவருக்கு ஃபோன் போட்டு வர சொல்ல முடியும். எக்க 10 மணிக்கு கொண்டு வந்துட்டு 9:30 மணிக்கு சொல்றிய? ஆமாம் வசந்தி, 10 மணிக்கு கொண்டு வாங்கன்னு 9:30 மணிக்கு சொல்லியா? நான் அவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும், அவரை ஒத்துக்க வேற வைக்கணும். எவ்வளோ இருக்கு தெரியுமா? எக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. போங்க, எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க, காசை புரட்டிட்டு வாங்கக்கு. அப்புறம் அவைய அந்த சாரு வராமல் போயிட்டாருன்னா போச்சு. சரி வசந்தி, அப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்டு காசை வாங்கிட்டு வரேன். ஆ சரிக்கா, போங்க. சின்ன பொண்ணு நீயும் போ சின்ன பொண்ணு, போய் காசை புரட்டி எடுத்துட்டு வா. 4 முடி தனக்கு தேவைன்னா நல்லா போடுது நாடகம். சரி சரி போ. சரிக்க, இருந்துக்கங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். நீங்களுமே காசு எடுத்துட்டு வாங்க. தேவை கிடையாது, என் கையில் தான் காசு வச்சிருக்கேன். 4 முடி ஃபுல் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கீங்க போலயே. அஃப்கோர்ஸ். இந்த இங்கிலீஷுக்கு ஒன்றும் குறையில்லை. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ சீக்கிரம் போயிட்டு வா. வாங்க காமாச்சேக்க, நம்ம போய் காசு எடுத்துட்டு வருவோம். ஆ சரி சின்ன பொண்ணு வா. ஏய் இழுவ, நீ போலையா? தேவையில்ல. ஏன் அப்படி சொல்லியா? காசு இருந்தால் தானே கட்ட முடியும். நான் ஏன் கட்டணும்? நீங்கள் கட்டுங்க. என்ன இழுவ, உனக்கு திடீர்னு கிறுக்கு பிடிக்குது. எக்கு என்னை எதுக்குக்கா சமுட்டி தள்ளினிய? ஏய் இழுவ, அவளுக்கு முன்னாடி நீ சரி சரின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவளுக்கு வாங்கவே விட மாட்டாளுங்க, பைசாவே எடுக்கவே விட மாட்டாளுவ. அதுக்காக தான் ஒன்று ஒரே ஒரு எத்தி எத்தி அப்படியே திசை திருப்பினே பார்த்துக்க. போங்கக்கு, என்ன வலி வலிக்குது தெரியுமா? சரி சரி, நான் உனக்கு வரும்போது ஏதாச்சும் வாங்கி தரேன் ஹோட்டலில். போய் காசு எடுத்துட்டு வா. அப்படியாக்கு? சரி இருந்துக்கங்க, நான் போய் காசு எடுத்துட்டு ஓடியாரேன். சரி போயிட்டு சீக்கிரம் வா. எப்பா நினைச்சதை சாதிச்சிட்டோம். எப்படியும் இவளுக்கு போய் காசு எடுத்துட்டு வருவாளுவ. வரவும் அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி எல்லாரும் பைசாமையும் கட்டிட வேண்டியதான். வசந்தி, உன்னை நீயே குறைச்சல இடம் போட்டுட்டா. இப்போ பார்த்தியா, நீ சொன்ன உடனே அவ்வளவும் பறந்துட்டு வீட்டுக்கு ஓடி இருக்கு. இனி இந்த உமா, கோமதி, ராமலட்சுமி இவளுக்குள்ள என்ன பண்ணுறது? சரி, அவளுக்கிட்டே எதையாச்சும் சொல்லி மண்டையை கழுவுவான். எல்லாரும் பைசா வச்சுட்டாவ, நீங்கள் மட்டும் தான் வைக்கலன்னு சொன்னால் கட்டி தான் ஆகணும். அப்புறம் கமச்சக்க ரேஷன்ல ரூபா வாங்கியாச்சா? ஆமாம்மா வசந்தி, கஷ்டப்பட்டு